திருச்சிற்றம்பலம். 1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நேற்றைய தினம் 3வது நாள் திருவெம்பாவையை நாம் பார்த்தோம், விளக்கத்துடன் பார்த்தோம். அதில் ஒரு ஆன்மீக உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு தோழி, அப்படி இருந்தும் தன்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே துயில் கொண்டு உறங்கி கொண்டிருந்ததை மற்ற தோழிகள் எழுப்புவதாக பார்த்தோம். இன்று மற்ற தோழிகளெல்லாம் இன்னொரு தோழியை இந்த திருவெம்பாவியிலே 4வது நாள் திருவெம்பாவியிலே எப்படி அவர்களை எழுப்புகிறார்கள், என்னவெல்லாம் கூறி எழுப்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பாடலை பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கத்துக்கு நாம் செல்வோம். உன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ணக் கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ, எண்ணிக் கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிக் கசிந்துள்ளம், உள்நக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் தீலேலோர் எம்பாவாய். தோழிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு வீட்டு வாசலில் சிவபெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய கருணையையும் எண்ணி பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பொழுது அதன் வீட்டின் உள்ளே ஒரு தோழி துயிலணையில் படுத்து நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறாள். அதை பார்த்து மற்ற தோழிகள் எல்லாம், இன்னம்மா உனக்கு விடியலை, இன்னம்மா தூங்கிட்டு இருக்கம்மா, எழுந்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அங்கே இருந்த தோழி கேட்குறாளாம், கிளி போல் பேசுகிற மற்ற தோழிகள்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களை எழுப்பலான்னு போனால் அவங்க உள்ளேருந்து மற்ற தோழிலாம் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே வாசலில் இருக்கிற தோழியெல்லாம் சொல்கிறாங்களாம், விண்ணுக்கு ஒரு மருந்து அப்படின்னா விண்ணவர்களுக்கெல்லாம் ஒரு மருந்தாக விளங்கக்கூடிய சிவபெருமான், அவர்கள்லாம் தவம் இருந்து இந்த மருந்து நமக்கு கிடைக்காதா, இந்த அருமருந்து அம்பலத்தரசே அருமருந்தே என்று பெரியவர் சொன்னது போல், அப்படிப்பட்ட ஒரு மருந்து நமக்கு கிடைக்காதான்னு விண்ணுலகத்தில் உள்ளவர்கள்லாம் தவம் இருக்கிற அந்த மருந்து இந்த அம்பலத்தில் நமக்காக ஆடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அம்பலத்தரசன் அவனுடைய பெருமைகளை நாங்கள் பாடிட்டுருக்கோம். வேதத்தில் உட்பொருளாக அதே சிவபெருமான் இருக்காராம். இந்த ருத்ரம்னு சொல்லுவாங்க வேதத்தில். அதில் உள்ளுக்குள்ளே அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஒளிஞ்சிருக்கு. அந்த மந்திரத்துக்குள்ளே சிவபெருமான் ஒளிஞ்சிருக்கார். அப்போ வேதத்துக்கு கருப்பொருளாக இருக்கக்கூடியவர் யார்? சிவபெருமான் தான். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்காக இறங்கி இந்த சிற்றம்பலத்திலே சிற்சபையிலே பொன்னம்பலத்தில் நடனம் புரிந்து திருப்பாதத்தை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய புகழை நாங்கள் பாடுவதற்காக வந்திருக்கிறோம். இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோமே, இல்லாமல் உன்னை எழுப்புறதுக்கு நாங்கள் வரல. அப்படிப்பட்ட அருமருந்தை நாங்கள் பாடுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கோம். அதை நீ புரிஞ்சுட்டு உனக்கு வேணும்னா நீ வெளியில் வாம்மா, இல்லைன்னா நாங்கள் கிளம்புறோம், நீ உனக்கு வேணும்னு விருப்பப்பட்டா நீ வெளியில் வரலாம். அந்த சிவபெருமான் எப்படி இருக்காராம், தரிசிப்பதற்கு இனியவனாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி தரிசிப்பதற்கு இனியவன்? ஏன்னா இந்த விண்ணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ராத்திரியில் திருச்சிற்றம்பலமாகிய அந்த சிற்சபை அந்த சிதம்பர திருத்தலத்திற்கு எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் அங்கே வருவாங்களாம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவ சாநித்தியங்களும் அங்கே சேருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ராத்திரியில் சிவபெருமானை தரிசிப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்குமா, பார்த்தாலே முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு தலமாக அந்த சிதம்பரம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் அவர் நமக்காக தரிசிப்பதற்கு இனிமையாக இங்கே இருக்கார். அப்படிப்பட்ட நடராஜரை பாடாமல், சிவபெருமானை பாடாமல் நீ இன்னும் தூங்குறையே, உன்னுடைய தன்மையை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லைம்மா. அதனால் உனக்கு வேணும்னா நீ கதவை திறந்து வெளியில் எங்களோட சேர்ந்து நீராடி அந்த சிவபெருமானை புகழையும் பெருமையும் பாடி உனக்கு நன்மை கிடைக்க நீயே வேணும்னா வெளியில் வா, இல்லைன்னா தூங்கிக்கிட்டே இரு, நாங்கள் கிளம்புறோம், இது எங்களோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற தோழிகள்லாம் அவளை பார்த்து சொன்னதாக இந்த திருவெம்பாவையிலே மாணிக்க வாசக பெருமான் அழகாக விளக்கியுள்ளார்.
இந்த திருவெம்பாவையை பாடுபவர்களுக்கு மாணிக்கவாசகருடைய குருவருளும் திருவருளும் கிடைக்கப் பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 1-to-1 ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து, நாளைய தினம் 5வது திருவெம்பாவையை நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.